அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் வரலாற்றில் இதுவரை நடந்திராத பெரிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மிக முக்கிய பரபரப்பான வீடியோ வெளியிட்டுள்ள உள்துறை அமைச்சகம் அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து ஒரு வெளிநாட்டவரிடமிருந்து 840 குவைத் தினாரை திருடி சென்ற 12 பேர் கொண்ட கும்பல், வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கை. அடுத்து குவைத்திலிருந்து லீவுக்கு ஊர் திரும்பிய தமிழர் உயிரிழந்துள்ள துயரமான சம்பவம். அடுத்து குவைத் கிளைமேட் தொடர்பான ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட அதிரடியான சோதனையின் மூலம் குவைத் வரலாற்றிலே இதுவரை பிடிபடாத தடை செய்யப்பட்ட 40 லட்சம் லிரிகா மாத்திரைகளை உள்துறை அமைச்சகம் கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளது. இதன் சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா சுமார் 150 மில்லியன் குவைத் தினார் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. எந்த அளவுக்கு தனியாக ஒரு பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி தயாரிச்சிருக்காங்க பாருங்கள். தடை செய்யப்பட்ட பொருட்களை தடுக்கும் விதமாக குவைத் முழுவதும் இப்போ தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ளுமாறும் இளைய சமுதாயத்தை பாதுகாக்கும் கடமை ஒவ்வொரு குவைத்தி குடிமகனுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் இருக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். மேலும் குவைத் தடை செய்த பொருட்கள், மதுபானங்கள் மற்றும் கள்ளசாரம் விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உயர் பதவியில் இருந்தாலும் கூட பாரபட்சமின்றி அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். இனிவரும் காலங்களில் குவைத்தில் உள்ள 6 கவர்னர்களிலும் தீவிர செக்கிங்கை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அதிரடியான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் குவைத்தில் உள்ள நம் ஆளுங்க மற்றும் குவைத் வர விரும்பும் வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை முழுமையாக தெரிந்து கொண்டு குவைத் வரவும். குவைத் முன்ன மாதிரி இல்லைங்க. குற்றம் செய்து பிடிபட்டால் முன்பெல்லாம் வாஸ்தா வச்சு வெளியே வந்துடலாம். ஆனால் குவைத்தின் உள்துறை அமைச்சராக ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் பதவியேற்ற பின்பு குவைத்துடைய சிஸ்டமே மாறிடுச்சுங்க. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, குவைத்தின் முன்னாள் உள்துறை அமைச்சருமான தலால் அவர்களுக்கே குவைத்துடைய நீதிமன்றம் சிறை தண்டனை மற்றும் அபராதத்தை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால திருபாலக். அடுத்த தகவல், ஜெலிப்ஷோப் ஏரியாவில் ஒரு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அரபியன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்தவரை 12 பேர் கொண்ட கும்பல் தாக்கிவிட்டு அவரிடமிருந்து 840 குவைத் தினாரை கொள்ளையடித்து சென்றுள்ளார்கள். இது தொடர்பாக ஷுவைக் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து இப்போ குவைத்துடைய காவல்துறை அடையாளம் தெரியாத அந்த 12 பேரை கைது செய்யும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிகப்படியான கேஷை பாக்கெட்டில் வச்சுட்டு போகாதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ரு ஏரியாக்கான ஜெலிப் ஷேக், உம்முல் ஹைமான், ஜஹரா இந்த மாதிரி பகுதிகளில் சுத்தாதீங்க. கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத் வாழ்க்கை என்பது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையே கிடையாதுங்க. குவைத்தில் நாம் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு நஷ்டம்தாங்க. குவைத்தில் தினாருக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கும். ஒரு 2 வருஷம் குவைத்தில் வேலை செஞ்சு செட்டில் ஆகிடலான்னு நினச்சி தான் நம்மள ஒவ்வொருத்தரும் குவைத்தில் காலடி எடுத்து வைக்கிறோம். ஆனால் அது நம்மளை 20 வருஷம் வரைக்கும் நீட்டிக்க வச்சிடுது. 20 வருஷத்துக்கு பிறகாவது ஊரில் செட்டில் ஆகணும்னு பார்த்தா அதுவும் கிடையாதுங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்முடைய இளமையை தொலைச்சிட்டு தான் குவைத்தில் வேலை செய்கிறோம். இப்போ ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்குங்க. குவைத்தில் 15 வருஷத்துக்கு மேலே வேலை செய்த அப்துல் அஜீஸ் என்பவர் லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுகளோடு கிரிக்கெட் விளையாடணும் சென்றவர் மாரடை பால் விழுந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணித்த நம் சகோதரருக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதாங்க வெளிநாட்டு வாழ்க்கை. 15 வருஷத்துக்கு மேலே தாய், தந்தை, மனைவி, குழந்தைகளை பிரிஞ்சு வாழ்ந்து வந்தவர். ஆனால் இப்போ திரும்பி வரவே முடியாத உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டார். இந்த உலகத்தில் வாழ்கிற கொஞ்ச நாளாவது நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால் மட்டும்தாங்க அது நமக்கு பிரயோஜனம், முழு திருப்தியும் கூட. அதற்காக குவைத்தை வேண்டான்னு அர்த்தம் கிடையாதுங்க. குவைத், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற அரபு நாடுகளை வேலை செஞ்சுக்கிட்டு நம்ம ஊரில் செட்டில் ஆகிற மாதிரி ஏதாவது ஐடியாவை யோசித்து வச்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு தாங்க ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் நான் எதையாவது தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். அடுத்த தகவல், குவைத்தில் இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியில்லாத கிளைமேட்டாக இருக்குங்க. வெளியே போனாலே உடம்பெல்லாம் நடந்துடுது. அந்த அளவுக்கு குவைத்தில் ருத்துபா ஓவராக இருக்குது. குழந்தைகள், வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், கிட்னியில் கல் உள்ளவங்க தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஏசி இல்லாமல் இருந்தால் நம்ம கதை கத்தம் தான். வெயிலில் கூட சமாளிச்சிடலாங்க. ஆனால் இந்த ருத்துபாவை சமாளிப்பது என்பது வாஜித் முஷ்கில். அதுபோல் ஹவுஸ் டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க. கார் கழுவும்போது ருத்துபா ஓவராக இருந்தால் அடிக்கடி தண்ணி குடிங்க. உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் ருத்துபா அதிகமாக இருந்தால் உங்கள் ஏரியா பேரை கமாவாசை பதிவு செய்யுங்க. அதிக கவனமாக இருங்க. இஷ்ரப் மாய் வாஜித். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் குவைத் செல்வதற்கான பிசிசி, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், பிஓஇ செய்து தரப்படுகிறது. அடுத்து வாங்க குவைத்துக்கான தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 309 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1060 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 166 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 334 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.